தோழர்களுக்கு அரைகுறையாக தெரிந்திருக்கும். நவம்பர் 7 ஒரு புரட்சி நாள். புரட்சி நாள் என்றால் ரஷ்யாவில் லெனின் தலைமையில் அரசாங்கத்தை கைப்பற்றிய நாள். இந்த நாள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான நாள். தொழிலாளர்களுக்கு முக்கியமான நாள் என்றால், உலகத்தில் தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. எப்ப தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டதுன்னா, ஆரம்பத்தில் எல்லாமே கைத்தொழில் தான். ஏறு, கலப்பை இதெல்லாம் யார் செய்வா? இதெல்லாம் நம்ம ஊர்ல தொச்சாசாரி, கொல்லாசாரி. அப்ப கைத்தறி துணி யார் நெய்வா? இங்க சில கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் கைத்தறி துணி நெய்வார்கள். அது மாதிரி ஒவ்வொரு தொழிலும் கைத்தொழிலாகத்தான் இருந்தது. இங்க ஒரு ஜாதியின் அடிப்படையில் அந்த தொழிலை செய்தார்கள் என்றால், ஐரோப்பிய நாடுகளில் அவர்களுக்கு பேரு சிறு தொழில் கைவினைஞர்கள் என்று பெயர். இப்படி எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய கைவினைஞர்கள் ஐரோப்பா நாடு முழுவதும் பரவி இருந்தார்கள். அந்த கைவினைஞர்கள் நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ஜின்ல வண்டி ஓட ஆரம்பிச்சு. நீராவி என்ஜின் என்பது எலக்ட்ரிக்கல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நீராவி என்ஜின் மூலமாக எந்திரங்களை இயக்குனாங்க. நீராவி என்ஜின் மூலம் எப்படி ஏகுமுறைகளை இயக்குவாங்க நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா, சாதாரண வீட்டில் உலை வச்சோம்னா தண்ணி கொதிச்சுச்சுன்னா ஆவி வரும் பொழுது தட்டை தூக்கி வெளியே வரும். அப்போ வெப்ப சக்தி தண்ணியில சேர்க்கும் பொழுது நீராவியாக மாறி, அந்த நீராவிக்கு என்ன பவர் இருக்குது? உந்து சக்தி இருக்குது. அந்த உந்து சக்தி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதற்கான எந்திரங்களை கண்டுபிடித்து கையினால் செய்யப்பட்ட வேலைகள் நீராவி என்ஜின்களால் செய்யப்பட்டது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை பல மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீராவி என்ஜின்கள் மூலமாக தொழிற்சாலைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேர் தான் தொழில் புரட்சி என்று சொல்றோம். தொழில் புரட்சி என்று சொல்றாங்க இல்லையா வரலாற்றுல, இதுக்கு பேர் தான் தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சி இங்கிலாந்தில் முதல்ல ஏற்பட்டது. தொழில் புரட்சி ஏற்படும் பொழுது கூடவே தொழில் துவங்கும் பொழுது, முதலாளிகள் தொழில் துவங்கும் பொழுது தொழிலாளர்களும் உருவானாங்க. முதலாளி உருவானாங்க, தொழிலாளி உருவானாங்க. தொழிலாளிக்கு என்ன தேவைன்னா மூலதனம் இருந்தாலும் மிஷின் இருந்தாலும் அதை ஏற்றுவதற்கு யார் தேவை? தொழிலாளி தேவை. இப்ப தொழிலாளி முதலாளி என்று இரண்டு வர்க்கங்கள் தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகுதான் முடிந்தது. தொழில் புரட்சிக்கு முன்னாடி முதலாளின்னு ஒரு வர்க்கமே கிடையாது. கிராமத்துல நில உடமையாளர்கள் இருப்பாங்க, பண்ணையாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஆனா முதலாளிகள் உருவானது எப்போ? தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகுதான். முதலாளிகள் உருவாகும் பொழுதே தொழிலாளர்கள் உருவானார்கள். இந்த முதலாளியும் தொழிலாளியும் ஒன்று சேர்ந்து தொழிற்சாலை நடத்தும் பொழுது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் என்ன ஏற்படும்? பிரச்சனைகள் ஏற்படும். எதனால் பிரச்சனை ஏற்படும்? முதலாளிக்கு எப்பொழுதுமே என்ன தேவைன்னா லாபம். லாபத்தை முதலாளியால் எப்படி செய்ய முடியும்? ஒரு லாபம் அதிகமா வரணும்னா முதலாளிக்கு ரெண்டு வழிதான் இருக்குது. ஒரு வழி கூலிய குறைக்கணும், இல்லாட்டி வேலைப்பழுவை புகுத்தணும். இப்ப ரெண்டு முதலாளி சேர்ந்து, இங்கிட்ட ஒரு முதலாளி பஞ்சாலை வைக்கிறாரு, இன்னொரு முதலாளி பஞ்சாலை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு முதலாளிகளும் பஞ்சாலை வைக்கும் போது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் நிலம் வாங்குறாங்க. நிலம் வாங்கும்போது ரெண்டு பேருக்கு நில ரேட் எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்குமா வேற வேறையா இருக்குமா? பக்கத்து பக்கத்து நிலங்களை வாங்கினா ரெண்டு பேரும் ஒரே ரேட்ல தான் வாங்குவாங்க. ஒரு ரெண்டு பேர் போய் மிஷின் வாங்கிட்டு வர்றாங்க. ஒரே ரேட்ல வாங்குவாங்களா வேற வேற ரேட்ல வாங்குவாங்களா? ஒரே ரேட்ல தான் வாங்குவாங்க. அதே மாதிரி பில்டிங் கட்டுறாங்க. பில்டிங் கட்டுறதுக்கு ஆகுற செலவு ஒரே அளவு தான் ஆகும்.
உற்பத்திக்கு தேவையான பஞ்சை விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றாங்க. 2 பேரும் மார்க்கெட்ல இருந்து பஞ்சை ஒரே விலைக்கு தான் வாங்குவாங்க. இந்த பஞ்சை வைத்து நூல் நூற்று ஆடையாக நெய்கிறாங்க. ஆடையாக நெஞ்சு மார்க்கெட்ல போய் விற்கிறாங்க. 2 துணியினுடைய தரமும் ஒண்ணுதான். 2 துணியும் ஒரே ரேட்டுக்கு தான் போகுது. இது மீட்டர் 10 ரூபான்னா அவரு மில்லுல வேலை பார்த்த துணிக்கும் மீட்டர் 10 ரூபா தான். அதான் ஒரு முதலாளிக்கு லாபம் அதிகமா வருது, இன்னொரு முதலாளிக்கு லாபம் கம்மியா வருது. ஏன்? எந்த முதலாளி தொழிலாளிக்கு சம்பளத்தை குறைத்து கொடுக்கிறாரோ, எந்த முதலாளி தொழிலாளிகிட்ட வந்து உற்பத்தியை அதிகம் வாங்குறாரோ அவனுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இந்த உற்பத்தி, வேலைப்பளு, ஊதியம் இதற்கான தகராறு எப்ப ஆரம்பிச்சிச்சு, எப்ப தொழிற்சாலைகள் உருவானதோ அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. இப்ப இதை ஆரம்பிச்சு இப்ப பெரும் முதலாளிகளாக வளர்ந்தார்கள், தொழிலாளிகளுடைய போராட்டங்கள் நடந்துச்சு. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஏன் ஒரு முதலாளிக்கு லாபம் அதிகமா இருக்குது, இன்னொரு முதலாளிக்கு லாபம் ஏன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு போற போக்கில் சொல்லி விட்டு போயிட்டேன். ஆனால் அப்பெல்லாம் யாருக்கும் இந்த காரணங்கள் தெரியவில்லை. இது இந்த காரணத்தினாலதான் லாபம் அதிகமாகுது, இந்த காரணத்தினாலதான் ஒரு முதலாளிக்கு லாபம் குறைவாக இருக்குது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடித்தவர் கார்ல் மார்க்ஸ். அவர் கண்டுபிடித்து ஆய்வு செய்தது மட்டும் இல்லாமல் இந்த முதலாளிக்கு தொழிலாளிக்குமான பிரச்சனை என்னைக்குமே தீராது. இது எப்ப தீரும்? முதலாளிக்கு தொழிலாளிக்குமான பிரச்சனை தொடர்ந்து நீடிக்கும். இப்ப காலகாலமும் தொழிலாளி கூலி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானா? காலகாலமும் தொழிலாளி கூலி கேட்டு சண்டை போட மாட்டான். தொழிலாளி ஒரு காலகட்டத்தில் முதலாளியை எதிர்த்து போராட்டம் நடத்துமா? இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீங்க சமூகம் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி என்னைக்கு இல்லை. ஆரம்பத்துல மனுஷன் பூரா காட்டுமிராண்டியாக தெரிந்தார்கள். காட்டுமிராண்டியா திருந்தும் போது யாரும் எந்த சொத்தும் வச்சுக்கல. 10 பேர் சேர்ந்து ஒரு மானை வேட்டையாடினோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? மானை பிடிப்பாங்க, அறுப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க பாட்ட போயிடும். ஒன்னாத்தான் போவாங்க, ஒன்னா பிடிப்பாங்க, ஒன்னா. யாருக்கும் எந்த சொத்தும் கிடையாது. குகையிலையும் மலை குகைகளிலையும் அதையும் தங்கி இருந்தான். இதுதான் ஆதி காலத்து மனிதன். இந்த மனிதன் எப்ப சொத்துக்களை உருவாக்குறான்? இந்த மனிதன் எப்பொழுது சொத்துக்களை உருவாக்குறான்னா எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு. எந்திரம்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம் எது? சக்கரம் இல்ல, அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம். மனிதன் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம் வில்லும் அம்பும், ஆயுதம். இந்த வில்லும் அம்பும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதன் அடிச்சு அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரே நேரத்துல 10 மான காலில் கையில வில்ல விட்டு குத்தி மான உயிரோட பிடிச்சு கொண்டு என்ன பண்ணிக்கிட்டான்? எவன் நல்ல வில்லம்பு விடுறானோ அவன்கிட்ட என்ன இருக்கும்? இல்லாட்டி யாரிடம் நல்ல ஆயுதம் இருக்குதோ அவன்கிட்ட என்ன இருக்கும்? அப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கும் ஒண்ணுமில்லாமல் இருந்ததுல ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒண்ணு இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லாத காலத்துல மனிதனுடைய சிந்தனை வேற. நான் அடிச்சா பக்கத்துல இருக்க உனக்கும் கொடுத்து சாப்பிடுவேன், 2 பேரும் சேர்ந்து தான் அடிச்சோம். ஆனா கண்டுபிடிக்கப்பட்டாரு, 2 பேருக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை வருது? நான் இருப்பவர், நீ இல்லாதவர். இப்ப இருப்பவர்கள் இல்லாதவர்களை வேலை வாங்கலாம். இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்போ ஆதி காலத்து மனிதனுடைய அந்த சிந்தனையும் இருப்பவன் இல்லாதவன் என்று உருவான பிறகு உள்ள சிந்தனையும் ஒண்ணு கிடையாது. அந்த சமுதாயத்தில் நீதி வேற, இந்த சமுதாயத்துல நீதி வேற. அந்த சமுதாயத்துல எதையாவது அடிச்சா எல்லாரும் கொடுத்து சாப்பிடணும். இந்த சமுதாயத்துல எல்லாத்தையும் அடிச்சா யாராவது ஒருத்தர் கொடுத்ததான் சாப்பிடணும். அப்போ சமுதாயம் மாறும் பொழுது என்ன மாறுது? சட்டங்களும் விதிமுறைகளும் எல்லாமே மாறி இருக்கு. இப்ப இதை ஒட்டி தான் எல்லாமே வரும், எல்லா பிரச்சனைகளும். அது படிப்படியாக வளர்ந்து விவசாயம், யாருக்கு அதிக நிலம் இருக்குதோ
அப்போ ஆதி காலத்தில் ஒன்றாக இருந்த மனிதர்கள், அதுக்கெல்லாம் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் ஆய்வு செய்து, ஆதி காலத்தில் இருந்தது புராதான பொது உடைமை சமுதாயம், அங்கு யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை. அதுக்கு அடுத்த உருவானது அடிமை சமுதாயம். குடிச்ச அடிமைகளை கொண்டு வச்சு மனுஷனை அடிமையா விலங்குவாசி வித்திருக்காங்கல்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டியை கொண்டு புருஷனை ஒருத்தனுக்கு வித்துருவான், பொண்டாட்டியை ஒருத்தனுக்கு வித்துருவான், பிள்ளைய ஒருத்தனுக்கு வித்துருவான். இதான் அடிமை சமுதாயம். அடிமை சமுதாய வரலாற்று கதைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ அடிமைகளுடைய போராட்டத்திற்கு பிறகு இனிமேல் அடிமைகளை வைத்து மெயின்டைன் பண்ண முடியாது. சரி, நீ வேலை மாதிரி உனக்கு நான் கூலி தர்றேன். உனக்கு எனக்குமான உறவு ஆட்டான் அடிமை உறவு கிடையாது. உனக்கும் எனக்குமான உறவு, நான் நிலப்பிரபு, நீ கூலிக்காரன். இப்ப இந்த கூலிக்காரன் நிலப்பிரபுத்துவம் என்ற சமூகம் வரும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய சட்டங்கள் வேற. அடிமை சமுதாய சட்டங்கள் இதுக்கு பொருந்துமா? பொருந்தாது. சட்டங்கள் மாறுது, சமுதாய அமைப்பு மாறுது. அதனுடைய வளர்ச்சி போக்குல முதலாளி வரலாம். முதலாளி வந்த உடனே முதலாளி தொழிலாளி. நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் என்ன நடக்கும்? ஆண்டான் வைத்ததுதான் சட்டம். அவன் கொடுத்தா அவன் சாப்பிடுவான். கூலி இவ்வளவு வேணும்னு கேட்கிற உரிமை யாரும் கிடையாது, அவனோட வேலை பார்க்கிறவனும் கிடையாது. ஆனால் முதலாளி தொழிலாளி உறவு என்று வந்த பிறகு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான முரண்பாடு. இது முதலாளித்துவ சமுதாயம், அது நிலப்பிரபுத்துவ சமுதாயம். அதுக்கு முன்னாடி இருக்கும்போது அடிமை சமுதாயம், அதுக்கு முந்தையது பொது உடைமை சமுதாயம். இப்படி சமுதாயங்கள் காலங்காலில் எல்லா நாட்டிலையும் மாறிக்கிட்டே வந்திருக்குது. எல்லா நாட்டிலையும் அப்படி மாறிக்கிட்டே வந்த சமுதாயம். மார்க்ஸ் இதையெல்லாம் ஆய்வு செய்து அடுத்து என்ன நடக்க போகுது உலகத்துல? முதலாளி தொழிலாளி இருக்கான், அதுக்கடுத்து எப்படி மாறும்? எப்படி மாறும்னா, தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். தொழிலாளர்களுக்கு தான் ஆட்சி. முதலாளியை ஒழிச்சிருவான், சொத்துக்களை எல்லாம் தேச உடைமை ஆக்கிடுவான். அந்த சமுதாயத்துக்கு பேரு சோசியலிச சமுதாயம் அப்படின்னு மார்க்ஸ் அதுக்கடுத்த சமுதாயம் கம்யூனிஸ்ட் சமுதாயம். இப்படி மார்க்ஸும் ஏங்கல்ஸும் ஆய்வு செய்தார்கள். இப்ப வரைக்கும் அதெல்லாம் தத்துவங்கள்ல இருக்கு. நம்ம அதெல்லாம் வச்சுதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தத்துவத்தை முதல்ல அமுல்படுத்தியது சோவியத் ரஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி அங்க இருந்த ஜார் மன்னராட்சியை விழித்து விட்டு சோவியத் யூனியனுடைய தொழிலாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். தொழிலாளி வர்க்க ஆட்சி எங்க உருவாச்சு? ரஷ்யாவில் முதல் உருவானது 1917ஆம் ஆண்டு. ஜாருடைய அரண்மனையை ரஷ்ய தொழிலாளி வர்க்கம் கைப்பற்றி ஆயுத புரட்சி நடந்து ஜாருடைய மன்னருடைய படைகளுக்கும் தொழிலாளர்களுக்குமான மோதல் நடந்து அவர்களை வெற்றி கொண்டு அங்க ஜாருடைய அரண்மனையில் செங்கோடியை தொழிலாளி வர்க்கம் ஏற்றிய நாள் நவம்பர் 7. இதுதான் இதுக்கு நவம்பர் புரட்சி தினம் சொல்றோம். அதுக்கப்புறம் 1917 இருந்து 1991 வரைக்கும் அங்கு தொழிலாளி வர்க்க ஆட்சி தான் நடந்தது. யாருக்கும் எதுவும் முதலாளிகள் கிடையாது, எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கத்துக்கு சொந்தம். அதுக்கப்புறம் சீனாவில் அந்த புரட்சி நடந்து, சீனாவில் நடந்துச்சு, கியூபாவில் புரட்சி நடந்துச்சு. உலகத்தின் பல நாடுகளில் புரட்சி நடந்து தொழிலாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி. அதாவது உலக தொழிலாளர்களுக்கு இந்த நவம்பர் 7 என்பது மிக மிக முக்கியமான நாள். இதெல்லாம் நாங்க சங்கத்துல சேரும்போது எல்லாம் சேரும் பொழுது நாங்க நவம்பர் 7 கொடியேற்றிருக்கோம்ல, இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால நாங்க ஏற்றினோம். உங்க காலத்துல யதார்த்தமா 91க்கு பிறகு சோவியத் ரஷ்யா வீழ்ந்து போச்சு, 12 நாடுகளாக சிதறண்டு போச்சு. இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கல. உக்ரைன் சோவியத்து கூட இருந்த நாடு, புரியுதா? அந்த வரலாறு நான் போகல. அப்படி நவம்பர் 7ங்கிறது மிக மிக அதாவது சோவியத்துல வேணா அந்த புரட்சி தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் உலகத்தில் மீண்டும் மீண்டும் இந்த தத்துவம் ஜெயிக்கும். அது சோவியத் மாதிரியே வடிவம் அல்ல, ஏதாவது ஒரு வடிவத்தில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும். அதாவது இந்த நவம்பர் 7 என்பது உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தொழிலாளர்கள் ஒரு நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி
அந்த ஆட்சி உலகம் இப்பவும் கூட வந்து ரஷ்யா வந்து முதலாளித்துவ நாடா மாறிடுச்சு. ஆனால் கூட இப்ப அமெரிக்காவுக்கு நேரம் இருக்கிற நாடு ரஷ்யா தான். ரஷ்யா மேல அவன் என்னென்ன பண்ணா கூட இன்னும் அதனுடைய அந்த பழைய கட்டமைப்பு அப்படியே இருக்குது. கல்வி ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ, இன்னும் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்குது. சில விஷயங்களில் முதலாளி வந்துட்டாங்க. இப்ப சீனா, ரஷ்யா இதெல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்தா அமெரிக்கா பயப்படலாம். அதனால வந்து இந்த புரட்சி நாள் என்பது மிக முக்கியமான நாள். நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது.